பக்தி மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்று நாம் ஹைதராபாத்தில் இதய பகுதியில் அமைந்திருக்கும் அமீர்பேட் கனகதுர்கா அம்மன் கோயிலின் அதிசயமான வரலாறு பற்றி பார்ப்போம். அழகான சக்தி தலங்களில் இதுவும் ஒன்று. பக்தர்கள் இதை சின்ன விஜயவாடா துர்கா என்றும் அழைக்கிறார்கள். இந்த கோயில் சுமார் 70 வருடங்களுக்கு முன்பு நிறுவப்பட்டது. அப்போது அமீர்பேட் பகுதி சிறிய கிராமமாக இருந்தது. ஒரு பக்தர் கனவில் துர்கா அம்மன் தோன்றி தன்னை இங்கே நிறுவ சொல்லியதாக கூறப்படுகிறது. அந்த கனவின் பேரில் கனக துர்கா அம்மன் சிலை கல் மூலவராக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அதன் பின் இங்கு அற்புதங்கள் நடக்கத் தொடங்கின. நோயிலிருந்து மீண்டவர்கள், வேண்டுதல் நிறைவேறியவர்கள் நன்றியுடன் மீண்டும் வருவதை நாம் இன்றும் காணலாம். இங்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு பூஜை நடைபெறும். நவராத்திரி காலத்தில் கோயில் முழுவதும் மலர் அலங்காரத்துடன் பிரகாசிக்கிறது. ஆயிரக்கணக்கோன் திரளும் அந்த நேரத்தில் அம்மனுக்கு அன்னதானம் நடத்தப்படுகிறது. இங்கு துர்காதேவியை 3 ரூபங்களில் வழிபடுகிறார்கள்: மகாகாளி, மகாலட்சுமி மற்றும் மகா சரஸ்வதி. துர்கா அம்மன் கோயிலுக்கு வரும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆன்மீக அமைதி கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. அம்மனை நம்பி வேண்டினால் எந்த சிரமம் தீரும் என்பதே இங்கு பக்தர்களின் நம்பிக்கை. நீங்களும் ஹைதராபாத்துக்கு வரும்போது இந்த சக்தி தலத்துக்கு சென்று அம்மனை தரிசிக்க மறவாதீர்கள். ஜெய் கனக துர்கா அம்மன். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும். தர்மம் காக்கும் தாயாம் அவளை தரிசனம் தந்தால் போதும். கர்ம வினைகளோடும் சர்வ மங்களம் கூடும். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். பொற்கரங்கள் 18 நம்மை சுத்தி வரும் பகை விரட்டும். நெற்றியிலே திரிசூர்ணம் வெற்றி பாதையை காட்டும். 1000 நாமங்கள் கொண்டவளே ஆதிசக்தி, அவள் பெரியவளே. 1000 கரங்களை உடையவளே, தாய் போல் நம்மை காப்பவளே. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம்.